நம்ம கரும்பு வெட்டும் போது ஏதோ பாம்பு இருக்குன்னு சொன்னாங்க. சரி என்ன பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலான்னு போனோம். அப்போ பார்த்தீங்கன்னா, அது வந்து பெரிய மலை பாம்பா இருக்குது. பாருங்க எவ்வளோ பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு. நம்மள பார்த்தும் அது பொறுமையா தான் போகுது. வேகமா போகவே இல்ல. சரி நம்ம அப்படியே ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்க்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்காரர்கிட்ட சொன்னோம். அப்போ பார்த்தீங்கன்னா, அவங்க கால் பண்ணாங்க. நாங்க வரத்துக்கு ஒரு 1/2 அன் ஹவர் ஆகும் அப்படின்னாங்க. சரி நம்ம இப்படியே விட்டா வந்து கரும்புக்குள்ள போயிடும். நம்ம ஏதாவது பண்ணி பிடிச்சிரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசங்க என்ன சொன்னாங்க, பிடிச்சிடலாம் அப்படின்னாங்க. இந்த பாம்பை பிடிக்கணும்னா முதல்ல கரும்பை விட்டு வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி வாங்க நம்ம அந்த பக்கம் போயிட்டு இப்படி விரட்டினா அது வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். அப்போ பார்த்தீங்கன்னா, அது வெளியே வரமாட்டேங்குது. வெளியே வராமல் உள்ளே வந்து சுருட்டி படுத்துக்குது. வெளியே கொண்டு வர முடியல. அதுவும் போக மாட்டேங்குது. நாங்களும் இந்த பக்கம் விரட்டினாலும் வரமாட்டேங்குது. நாங்களும் முடிஞ்ச வரைக்கும் விரட்டுறோம். அப்பயும் பார்த்தீங்கன்னா, வெளியே வரமாட்டேங்குது. உள்ளே தான் வருது. வெளியே வந்து வெளிச்சத்தை கண்டு வெளியே வரமாட்டேங்குது. உள்ளே சுருட்டி படுத்துக்குங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக படுத்துட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம மாமா பார்த்தீங்கன்னா, கரும்பால தூக்குறாரு. அப்பயும் வெளியே வரமாட்டேங்குது. கரும்பு தான் உடையுது. அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. நாங்களும் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிட்டோம். அப்பயும் பார்த்தீங்கன்னா, வெளியே போக மாட்டேங்குது. உள்ளே தான் வருது. வெளியே வெளிச்சத்தை கண்டு போகவே மாட்டேங்குது. நாங்களும் கரும்பாலையும் தூக்கி பார்க்குறோம், தள்ளி பார்க்குறோம். போகவே மாட்டேங்குது. அப்படியே படுத்துக்கிச்சு ஒரே இடத்துல. அங்கே பாருங்கள் எப்படி படுத்து கிடக்குதுன்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு பயமாகவும் இருக்குது. அது பிடிச்சுன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் விடாது. அதனால் நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் எடையாவே இருக்க சொன்னேன் எல்லாத்தையும். அது வந்து பிடிச்சதுன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் விடாது. எலும்புலாம் வந்து நொறுக்கிற அளவுக்கு அதுக்கு சக்தி இருக்குது. நான் வாழை நீங்க வேணா பிடிங்க. வாழை எப்படின்னா பிடிக்குது? வாழைன்னு போகுதுண்ணா கை அது அப்படி ஈஸிக்கா போனல கீழே கீழே அவ்வளோ விடு ஈரு. ஒரு வழியாக கரும்பு காட்டு உள்ள வந்து ரோட்டுக்கு எடுத்து வந்தாச்சு. ரோட்டுக்கு எடுத்து வந்தேன். ஃபோன் பண்ணோம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸுக்கு. இது வந்துட்டோம்மா பக்கத்தில் அப்படின்னாங்க. சரி நம்ம போயிட்டு நம்ம பழுப்பை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், காட்டுக்கார சாக்கு எடுத்துகிட்டு வர சொன்னோம். சாக்கு எடுத்துகிட்டு வர சொல்லி அந்த சாக்குக்குள்ளே சொல்லிட்டு போடலான்னு சொல்லிட்டு போனோம். ஒரு வழியாக காட்டுக்கார அண்ணனும் சாக்கு எடுத்து வந்து கொடுத்துட்டாங்க. சரி சாக்கு வந்து கொடுத்ததும் நம்ம சரி சாக்குள்ளே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு உள்ளே போகலை. சரி கோலால் தூக்கி போடுவோம் உள்ளே அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு வந்து எப்படி சீரும் பாருங்கள். அங்கே பாருங்கள் வாய் எப்படி திறக்குதுன்னு. சரி அப்புறம் ஒரு வழியாக தலையை தூக்கி சாக்குள்ளே விட்டோம். சாக்குள்ளே விட்டோடனே கொஞ்சம் அதுவாக உள்ளே போயிடுச்சு. அப்புறம் பாருங்கள் உள்ளே போனோடனே மீதி உடம்பு உள்ளே போகல. ஏன்னா வந்து சாக்கு சின்னது, பாம்பு பெருசு, போகலை. அதனால் என்ன பண்ணாங்க பசங்க, சாக்கு தூக்கி பிடி சொல்லி பாம்பை வந்து தூக்கி உள்ளே போட்டாங்க. பாருங்கள் நீங்கள். ரொம்ப இருக்காது மாமா, மூச்சு விட்டாது, அப்படி செத்து போயிச்சோம். ஒரு வழியாக அந்த பாம்பை பிடிச்சாச்சு. பிடிச்சி சாக்குள்ளே போட்டு அது வந்து கட்டி ஒரு இடத்துல வந்து கல் தூக்கி வச்சாச்சு நுனியில் வெளியே வராத அளவுக்கு. ஃபாரஸ்ட் ஆஃபீஸுக்கிட்ட வந்தால் சரி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்துட்டு இருக்கான்னு சொன்னாங்க. சரி நம்ம அப்படியே போயிட்டு நம்ம பழப்பை பார்க்கணும் போயிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு